السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه الأعلى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحيا وتعثرت الأوالم بذي بذكره وريا. صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபு தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இக்குழுமிற்கு நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் பேரருளால் ரமலானில் மிக சிறப்பான அந்த இறுதி பத்தில் முதல் நாளிலே அமர வைத்திருக்கிறான். அதே போன்று நேற்றோடு 25 ஜுசுக்கள் குர்ஆனிலிருந்து ஓத முடிக்கப்பட்டது. இன்றைக்கு 26வது ஜுசு ஓதப்பட்டது. இப்ப இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை நம்முடைய கருத்திலே, நம்முடைய சிந்தனையிலே நாம் யோசித்து பார்க்க கட்டமைப்பட்டிருக்கிறோம். இப்ப என்ன வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது என்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹன் வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்று பார்த்தால், முதலில் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை, அர்த்தத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே இந்த வசனத்திலே அல்லாஹ் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் விஷயத்திலே நான் வசியத் செய்கிறேன், நாங்கள் வசியத் செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். பொதுவாக இந்த வசியத் என்கிற அந்த வார்த்தையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசியத் என்று சொன்னாலே ஒரு நபர் மரணிக்கும் பொழுது, உயிர் போக போகுது, ரூஹு பிரிய போகுது, அந்த கடைசி தருணத்திலே தன்னுடைய சொந்தக்காரர்களை கூப்பிட்டோ அல்லது தன்னுடைய மக்களை, பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சில கடன்கள் இருக்கு, இதெல்லாம் நீ கொடுத்துரு, அல்லது எனக்கு நான் செய்ய வேண்டியதாக நான் நியத்து வைத்த சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீ செய்து விடு என்று உயிர் போகிற கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் சொல்லுகின்ற கடைசி வாக்கு மூலத்திற்கு பேர் வஸ்ஸைனா என்று சொல்லுவார்கள், வசியத் என்று சொல்லுவார்கள். இப்ப குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்கா கொடுங்கன்னு சொல்றான், ஜகாத் கொடுங்க என்று சொல்லுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகின்றான், நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகின்றான். இப்படி நிறைய இடங்களில் நிறைய கட்டளைகளை அல்லாஹ் போடுகின்றான். ஆனால் எந்த இடத்திலுமே அல்லாஹ் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை தான் வஸ்ஸைனா, நான் வசியத் செய்கிறேன் என்கிற வார்த்தை. எல்லா இடத்திலும் அல்லாஹ் கட்டளையிடுகின்ற இடத்திலெல்லாம் சாதாரணமான முறையிலே செய்ய சொல்லிவிட்டான். ஆனால் பெற்றோர்கள் விஷயத்திலே நன்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்தின் துவக்கத்திலேயே அல்லாஹ் வஸ்ஸைனா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நான் வசியத் செய்கிறேன், இறுதி வாக்கு மூலம் கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறேன் என்பதை போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் பெற்றோரில் தாய்மார்கள் படுகின்ற ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபராக இருக்கட்டும், அந்த நபரை
கருவிலே சுமக்கின்ற தாய் தன்னுடைய கருவில் சுமக்கிற பொழுதும் சிரமத்தை பெறுகின்றார். ஒவ்வொரு தாயும் கருவில் குழந்தையை சுமக்கும் போது சிரமத்தை அடைகின்றார். அந்த குழந்தையை பிரசவித்து இந்த உலகத்தில் பிறக்க வைக்கின்ற பொழுதும் அந்த தாய் சிரமப்படுகின்றாள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுவான். அடுத்த இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே ஒரு குழந்தைய ஒரு தாய் தன்னுடைய கருவறையில பிரசவித்து பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து பால் கொடுப்பது, இது மொத்த காலமும் இந்த ஒட்டுமொத்த காலமும் 30 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வான், இதா பலக அசுத்த சனா. தொடர்படியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த பின்னால் 40வது வயதை அடைந்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அலைய வஅலா வாலிதைய. இறைவனிடத்திலே இப்படி துஆ செய்ய வேண்டும், இறைவா எனக்கு நீ மிகப்பெரிய நிஅமத் என்கிற என்னுடைய பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாய், நான் அந்த பெற்றோர்கள் விஷயத்திலே நன்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் அந்த பரக்கத்தில் எனக்கும் நீ நியாமத்துகளை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லியிருப்பார். இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், இந்த வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ் பேசுவது இந்த உலகத்தில் ஒரு தாய் படுகின்ற கஷ்டத்தை சொல்லுகின்றார். குர்ஆனிலேயே 2 இடத்துல தான் தாய்மார்களை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். முன்னாடி ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது ஹம்லு வஹனன் அலா வஹனன் என்று சொல்லுவான். கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக தன்னுடைய கருவறையிலே ஒரு பெண் குழந்தையை சுமக்கிறாள் என்பதாக சொல்லியிருப்பான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற கருத்து, தன்னுடைய குழந்தையை கருவறையிலே அவள் ஏற்றுகின்ற பொழுதும் கஷ்டம், சிரமம், அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுதும் சிரமம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம், பெற்றோர்களை இந்த உலகத்தில் நாம் மிக மிக உச்சகட்டமாக மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். இப்ப 40 வயதை நீங்கள் அடைந்த பொழுது உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகின்றார். பொதுவா உலகத்தில் 40வது வயசுன்னு சொன்னா அந்த வயசுல 2 விதம், அவனுக்கு 2 நிலைமைகள் ஏற்படும். ஒன்று அறிவினுடைய முதிர்ச்சி, நல்ல அறிவினுடைய முதிர்ச்சி வந்துவிடும். நிறைய இடங்களில் ஒரு அனுபவ கல்வி அவருக்கு கிடைத்துவிடும். இது ஒன்று. இரண்டாவது, உடல் பலவீனமாக தொடங்கும். இப்ப இந்த 2 நேரத்தில் 40வது வயதில் அவர் இருப்பார். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன இருக்கும்? மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், இப்படி ஒரு குடும்ப சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். ஏனென்று சொன்னால், பெற்றோர்கள் என்பது சுவனம் நாம் செல்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய இலகுவான வலை. இந்த உலகத்தில் அந்த பெற்றோர்களில் தாய் தந்தையர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு அருட்கொடை. அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணிவிடையும் சொர்க்கத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கிற எட்டுகள் என்பதை நம்முடைய சிந்தனையில கருத்தில் கொண்டு வர வேண்டும். இப்ப இந்த இடத்திலே ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில நான் யார நல்ல பேணி பாதுகாக்கணும்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், உன்னுடைய தாயை நீ பேணி பாதுகாரு என்று சொல்றார்கள். உடனே அந்த சஹாபி அடுத்து யார் என்று கேட்கிறார்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹ் உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார்கள். 3வது முறை இந்த சஹாபி கேட்கிறாங்க, அடுத்து யார்? மறுபடியும் ரசூலுல்லாஹ் 3வது முறை உன்னுடைய தாயை நீ பேணி பாதுகாத்துக் கொள் என்று சொல்லுகிறார்கள். 4வது முறை அந்த சஹாபி கேட்கிற பொழுது உன்னுடைய தந்தையை நீ பேணி பாதுகாத்துக் கொள் என்று சொல்லுகிறார்கள். 3 முறை இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கிற பொழுது அந்த 3 முறையும் தாயை சொன்னதுக்கு உண்டான காரணத்தை அந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே போட்டிருப்பார்கள். முதல் முறை ரசூலுல்லாஹ் கேட்கிற பொழுது உன்னுடைய தாயை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னதுக்கு உண்டான காரணம், முதல் உன்னை கருவறையிலே அந்த பெண் சுமக்கிற பொழுது சிரமத்தை பெற்றாள்.
எனவே நீ அந்த குழந்தையை பார்த்து அந்த தாயை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. இரண்டாவது முறை கேட்கிற பொழுதும் அந்த பெண்ணை நீ பாதுகாத்துக் கொள் என்று சொன்னதுக்கு உண்டான காரணம், உன்னை இந்த உலகத்திலே பெற்று ஈன்று கொடுக்கிற பொழுது, பிரசவிக்கிற பொழுது உயிர் போகிறதை விட அதிகமான வலியை, சிரமத்தை அவள் பெற்றாள். எனவே நீ அவளை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. மூன்றாவது முறையாக அந்த சஹாபி கேட்கும் பொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு உண்டான காரணம், உன்னை இந்த உலகத்தில் பெற்றதற்கு பின்னால் தன் உடலின் உதிரத்தை, தன் உடலின் இரத்தத்தை பாலாக மாற்றி உனக்கு பால் ஊட்டினால், எனவே நீ அந்த பெண்ணை நீ பாதுகாத்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாம் விளங்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையில் தாயை விட, தந்தையை விட, பெற்றோர்களை விட மிகப்பெரிய அருட்கொடை எதுவுமே கிடையாது. அந்த பெற்றோர்கள் நம்முடன் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை. அவங்க மௌத்தா போன பின்னாடி போய் கபூர்ல உட்கார்ந்து சரியா பார்க்கல, கவனிக்கல, அழுதா, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடன் அவர்கள் இருப்பது மிகப்பெரிய அருட்கொடை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் மரணிச்சிட்டாங்க. அம்மா மரணம் அடைஞ்ச பின்னாடி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதறி கதறி அழுகுறார்கள். சுற்றி இருப்பவங்க கேட்கிறாங்க, என்னப்பா இப்படி அழுகுறேன்? இப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவா சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் நான் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த 2 வழியில ஒரு வழி இன்னைக்கு அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப உலகத்தில் நாம் வாழும் பொழுது எவ்வளவு அமல் செய்தாலும் தாய் தந்தைக்கு நாம் செய்கின்ற கடமை, அவர்களை பாதுகாக்கிற அந்த விஷயத்தை மட்டும் வைத்து சொர்க்கத்தில் ஈஸியா நம்ம நுழைந்து விட முடியும். ரசூலுல்லாஹ் நிறைய இடங்களில் அழுதிருக்கிறார்கள். அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே ரசூல் அதிகம் அழுதது என்று முதல் இடத்தை கொடுத்திருக்கிற இடம் அவருடைய தாய் ஆமினா அம்மையாருடைய கபருக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அதிகம் அழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் அழுது துவா செய்யறதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லா சஹாபாக்களும் அழுவாங்களாம். உண்மையாக தாயை கவனிக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய 6 வயசுல அம்மா மூத்தாயிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தாயை பிரிந்தது மட்டுமல்லாமல் தாய்க்கு பணிவிடை செய்கின்ற அந்த பணி கிடைக்காமல் விட்டது என்பதற்காக வேண்டியும் அழுதிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும், நம்முடைய பெற்றோர்களுடன் நாம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை. அந்த அருட்கொடையை நாம் பேணி பின்பற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஒரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாசுன ஷஹ்ரா, தன்னுடைய குழந்தையை கருவில் ஏற்றதிலிருந்து பெற்று எடுத்து பால் கொடுப்பது வரை 30 மாதங்கள் ஆகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். இப்ப இந்த அடிப்படையிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஹவுலைனி காமிலைன், 2 வருடம் பரிபூர்ணமாக தன்னுடைய குழந்தைக்கு தாய் பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப 2 வருடம் என்று சொன்னால் 24 மாதம். இப்ப கருவறையில் வைத்திருக்கிற நாட்கள் வெறும் 6 மாதம் என்று கணக்கு வருகிறது. மார்க்க சட்டத்தில் பார்க்கிற பொழுது 30 மாதம் என்பது 24 மாசம் பால் ஊட்டணும், இது முடிஞ்சிச்சு. வெறும் 6 மாதம் மட்டும்தான் கருவில் ஒரு குழந்தை இருக்குமா, அதற்கு பின்னால் பிறந்து விடுமா என்கிற கேள்விக்குண்டான பதில் என்னவென்றால், 5வது மாதம் வரைதான் வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தையை சிசு என்று சொல்லுவார்கள். 6வது மாதத்திலிருந்து அது குழந்தை என்று சொல்ல ஆரம்பித்து விடார்கள். பொதுவாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற நியதியே 6 மாசத்திலிருந்து 10 மாசம் வரை எப்ப வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம். அதுதான் அமைப்பு. இப்போ ஒரு குழந்தையை 6 மாதத்தில் பெற்றெடுத்தால் மார்க்கம் சொல்லுகின்றது 24 மாதம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும். 30 மாதமாக நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். 7 மாசத்துல பெற்றெடுத்தா 23 மாதம் பால் ஊட்ட வேண்டும். 8 மாதத்தில் பெற்றெடுத்தால் 22 மாதங்கள் பால் ஊட்ட வேண்டும். 9 மாதத்தில் பெற்றெடுத்தால் 21 மாதங்கள். சரியாக 10 மாதத்தில் ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுத்தால் அடுத்து 20 மாதங்கள் நாம் பால் ஊட்டி அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன 30 மாதங்களை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், குர்ஆனில் எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நிறைய கட்டளைகளை இடுகின்றான். எந்த கட்டளையுடைய விஷயத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியே கிடையாது.
நாம் இறுதி வாக்குமூலம் வாங்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கடைசி நேரத்தில் ஒருவன் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளையை கூப்பிட்டு இதை செய் என்று சொல்லுகின்ற கடைசி வாக்குமூலத்திற்கு பெயர் வசைனா என்று சொல்லுவார்கள், வசியத்தில் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயத்தை குறித்து நாம் எவ்வளவு பெரிய உறுதியை, உயரத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் விளங்க வேண்டிய இறுதி விஷயம், பெற்றோர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை. அவர்கள் நம்முடன் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் நாம் சுவனத்தை நோக்கி செல்லுகின்ற வழியை அல்லாஹ்விடத்திலே மிக இலகுவாக நமக்கு பெற்று தருகின்ற வழிகள். எனவே பெற்றோர்களுடன் சிறந்த முறையிலே வாழ்ந்து அவருடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறுகின்ற கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அவருடைய சந்ததிகளும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.